எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2மே செய்கிறது என்னுடைய வழக்கம். நிறைய பேர் அந்த மாதிரி செய்வீங்க. இது வேலையும் சுலபமாக இருக்கிற மாதிரியும், அதே சமயத்தில் நிறைய செஞ்சு மீந்து போகாத அளவுக்கு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு ஒன்றா நம்ம வேக வச்சுட்டு அதை சரிபாதியாக பிரித்து எப்படி ரொம்ப சுலபமாக குறைச்சலான நேரத்தில் இந்த 2 விதமான பொங்கலையும் செய்யலாம். செய்கிற முறையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் நம்ம எப்படி சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் அன்னைக்கு பாருங்க, வெங்கல பானையில் நல்லா உங்களுக்கு சந்தனம், குங்குமம், சுண்ணாம்புலாம் வச்சு தடவி மஞ்சக்கிழங்கு பசு மஞ்சள் கட்டிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் வெங்கல பானையில் இப்போ பொங்க வைக்கிறேன் பாருங்கள். நல்லா பொங்கி எங்கள் சம்பிரதாயத்தில் மேலே வழியக்கூடாது பால். இந்த பொங்கினோடனே நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இந்த பாலில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு துளி ஏலக்காய் பொடி பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் கல்கண்டும் வச்சு முதல்ல இந்த பாலை அப்படியே நான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் எடுத்து வச்ச பாலை இப்போ அரிசி பருப்போடு சேர்த்து நான் வேக வைக்க எடுத்துப்பேன். இப்போ 1 கப்பு அரிசி அப்படின்னா 1 கப்பு பாசிப்பருப்பு எப்போதுமே சம அளவு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட பாசிப்பருப்பை குறைச்சிடாதீங்க. இப்படி தான் சம்பிரதாயமாக நம்ம வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணணும்னா இப்படி தான் செய்யணும். இப்போ எடுத்துன்னு இருக்க அந்த 1 கப்பு பாசிப்பருப்பை நிறம் மாறணும்னு கிடையாது, கொஞ்சம் சூடு ஏறணும். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் சூடு வந்ததோடனே அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே என்ன பண்ணியிருக்கேன், இந்த அரிசியும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். 1 கப்பு அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு அப்படிங்கிறப்ப நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கணும். அதனால் நல்ல பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நல்லா 2 முறை நான் தண்ணியில் அலம்பியாச்சு. இப்போ நான் பொங்கப்பானையில் எடுத்துட்ட அந்த பாலை 1 கப்பு பால் இப்போ முதல்ல சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பால் எடுத்துட்டு மீதி 5 கப்பு தண்ணி. 1 கப்பு அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு அப்படிங்கிறப்ப 2 கப்பு. 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி அப்படின்னா 6 பங்கு தண்ணியில் 1 பங்கு பாலையும் 5 பங்கு தண்ணி, மொத்தம் 6 பங்கு ஆகிடுது இல்லையா? இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம். சட்டுன்னு ஆகிடும் உங்களுக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கலும். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா வேலை ரொம்ப சுலபமாக முடியும். ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். பொங்காமல் இருக்க பால் சேர்த்தா பொங்கிடுறதுனால ஒரு ஸ்பூனையும் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு சிம் ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 விசில் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா, பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் சக்கரை பொங்கல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 பங்கு அரிசி, 1 பங்கு பாசிப்பருப்புன்னு நம்ம சேர்த்து வேக வச்சுட்டோம். ஆனால் அதில் பாதி அளவு தான் எடுக்க போகிறோம். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் நான் வெல்லத்தை பொடிச்சு 2 கப்பு எடுத்துன்னு இருக்கேன். இதை வாணலியில் சேர்த்துட்டு ஒரு 1½ கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வெல்லத்தை முதல்ல வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு திரும்பி நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லத்தை நல்லா கரைய விட்டுட்டேன், வடிகட்டிக்கிறேன். திரும்பவும் அதை நம்ம வாணலியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கப்பு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 1/2 கப்புக்கு அதிகமாக நல்ல நெய், புதுசாக வெண்ணெய் வாங்கி காய்ச்சின நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதிகமாக நெய் எடுத்துட்டு கொஞ்சம் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் முதல்ல நான் வறுத்து அதை தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ பிளேட்டில் நம்ம முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்தப்புறம் அதே நெய்யிலேயே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். நம்ம தனியாக முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாணலி எடுத்துக்க வேண்டாம். எல்லாம் ஒரே வாணலியிலேயே செஞ்சு விடலாம். இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து நான் திறந்து காமிக்கிறேன். நல்லா குழைய வெந்திருக்கு அரிசியும் பாசிப்பருப்பும். சூடாக இருக்கிறப்பே நல்லா ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்படியே கிளறணும். அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிற ஸ்பூனையும் எடுத்துடலாம். அரிசி பருப்பு தான் நல்லா குழைய வெந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் மசிக்காமல் வெள்ளை கரைசலில் போட்டுட்டா அப்படியே உங்களுக்கு வேகாத மாதிரி முழிச்சுன்னு இருக்கும். ஏன்னா வெள்ளை கரைசலில் போட்டுட்டா உங்களுக்கு வேகவே வேகாது. அதனால் ஒரு முறை நல்லா அந்த மாதிரி சூடாக இருக்கப்போ நல்லா திருப்பி விட்டுண்டு ஓரளவு மசிச்சுக்கோங்க. இப்போ வெந்துன்னு இருக்கிற அந்த பாசி பருப்பு அரிசியில் சரி பாதியாக 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதியை எடுத்து இதை பாருங்கள், வாணலியில் அந்த வெள்ளை கரைசலோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு பாத்திரத்தில் நம்ம முழுக்க சாதம் இருந்தால் அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டதை அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கிளறேன். அந்த கலர் பாருங்கள், அந்த பாகு வெல்லங்கிறதுனால பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? கோவிலில் நமக்கு சக்கரை பொங்கல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி கலர் இருக்கும்.
அதே டெக்ஸ்சர் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். வேலை சுலபம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஒரே சாதத்திலேயே நம்ம இந்த மாரி வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் பண்ணுறப்ப, சின்ன ஃபேமிலியில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வேஸ்ட் ஆகாது. இப்ப பாருங்க, ஏலக்காய் பொடி, பொடிச்சு ஏலக்காய் பொடி தூவியிருக்கேன். கொஞ்சமா ஜாதிக்காவ அப்படியே நான் கிரேட்டர்ல துருவி போடுறேன். ரொம்ப கொஞ்சமா பச்சை கற்பூரம். நெறைய பேருக்கு பச்சை கற்பூரம் பிடிக்கிறதில்ல. ஆனா, அந்த பச்சை கற்பூரம்லாம் போட்டா தான் ஒரு சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்றதுக்காகட்டும், இல்ல கோவில்ல குடுக்குற அந்த சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த ஜாதிக்காய்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் பாருங்க, நல்லா அந்த வெள்ள கரைசலோட இந்த வெந்த அரிசி நல்லா பிளெண்ட் ஆயிடுத்து. இந்த மாரி இலைகளா இருக்கிறப்பயே வேற ஒரு பாத்திரத்தில மாத்தி விடுறேன். மாத்திட்டு நம்ம பொரிச்சு வச்ச அந்த திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாக்கி நெய்யவும் சேர்த்துடணும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, நான் 4 டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூனால நெய் எடுத்து வச்சிருந்தேன். 2 டீஸ்பூன் நெய் நம்ம முந்திரி, திராட்சை வறுக்க சேர்த்துன்ட்டோம். இன்னொரு 2 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். நல்லா சூடா இருக்கிறப்ப இந்த நெய் உருகி, கோவில்ல எப்படி சர்க்கரை பொங்கல் குடுப்பாங்களோ, அப்படி கரண்டியில பரிமாறுறப்ப கரண்டியில ஒட்டாம இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பொங்கல் பண்டிகைக்கும் சரி, நீங்க எப்ப சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும், இதே போல மெத்தட்ல அவசியம் நீங்க சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க. இப்ப வெண்பொங்கல் செய்யறதுக்கும் 4 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதில ஒரு 2 டீஸ்பூன் நெய் உருக்குன நெய்யாவே வச்சிருக்கேன், சேர்த்துருக்கேன். இதில 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். தட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்ப உடைச்சு சேர்த்துருக்கேன். சிம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் பொன்னிறம் ஆனோனயே இஞ்சி துருவி வச்சிருக்கேன். நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு நிறம் மாறின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஆறு கருவேப்பில, துருவன இஞ்சி எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு, நல்லா 1 கப் அளவுக்கு வெந்நீரோ இல்ல பச்சை தண்ணியோ சேர்த்துக்கலாம். இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது எல்லாமே கொதிக்கட்டும். இப்ப நல்லா மசிச்சு வச்ச மீதி இருக்கிற அந்த பாதி அளவு அரிசி, பருப்பு வெந்தது இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். நீங்க கேட்கலாம் அப்படியே நம்ம தாளிதம் போட்டுடலாமேன்னு. ரொம்ப உங்களுக்கு கெட்டியா இருக்கும். இந்த மாரி கொஞ்சம் தண்ணி வச்சுண்டு, இல்ல பால் கூட வச்சுக்கலாம். நீங்க பொங்க பானையில வச்சிருந்த பால கூட தாராளமா தண்ணிக்கு பதிலா சேர்த்துக்கலாம். அந்த மாரி தண்ணியோ, பாலோ எடுத்து கொஞ்சம் நம்ம இந்த தாளிதத்தோட நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வெந்திருக்கிற பாசிப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் சேர்த்து கிளறுனா, நல்லா வெண்பொங்கல் இலகளா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க நல்லா அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆயிடுத்து. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓரளவு இலகளா இருக்கிறப்பயே, நம்ம திரும்பவும் இத வேற ஒரு பாத்திரத்தில மாத்திடணும். அப்படியே வாணலியில வைக்காம, இப்ப பாருங்க நான் வேற ஒரு வாணலியில மாத்துறேன். அதே போல சர்க்கரை பொங்கலுக்கு எப்படி செஞ்சோமோ, அதே மாரி மீதி இருக்கிற நெய்ய அப்படி மேலாக விட்டுட்டிங்கன்னா, சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் நம்ம கரண்டியில பரிமாறுறப்ப ரொம்ப நல்லாருக்கும். இதில முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் சுகர் இருக்கிறவங்க, இந்த அளவுக்கு சர்க்கரை பொங்கல்லாம் செலவாகாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எடுத்துண்ட அந்த அரிசி, பாசிப்பருப்புல 3/4 பங்கு வெண்பொங்கல் பண்ணிக்கோங்க. 1/4 பங்கு அளவுக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க 1/4 பங்கு வெந்த அரிசி, பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா, 1 பங்கு வெல்லம் விட்டா போரும். கரெக்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஃபேமிலியில இருக்கிறவங்க நல்லாவே சாப்பிடலாம். நான் இது மட்டும் செய்யாம, நானு குழம்பு, ரசம் எல்லாமே செய்றப்ப, எனக்கு இது தாராளமா இருந்தது. அது மட்டும் இல்லாம, நம்ம வேஸ்ட் பண்ணாம இத வந்து சாப்பிடணும். ஏன்னா, உழவர் திருநாள் அப்படிங்கிறப்ப கஷ்டப்பட்டு நெல் விளைவிச்சு நமக்கு குடுக்குறாங்க. அதுக்கு மரியாதை பண்றதுக்கு தான் நம்ம இந்த பொங்கல் திருநாளே கொண்டாடுறோம். அதனால வேஸ்ட் பண்ணாம, உங்க வீட்டு குடும்ப உறுப்பினருக்கு பார்த்து, அதுக்கு தகுந்தா மாரி இந்த சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல்லாம் செஞ்சு, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி, நீங்களும் சந்தோஷமா இந்த பொங்கல் திருநாள கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனச்சீங்கன்னா, லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.